Welcome to PGTRB Coaching Center Zoology Ranipet. Today we are going to see nucleic acid. Nucleic acid la pathina nitrogenous base, nucleoside, nucleotide. இதுக்கு என்ன வித்தியாசம், நியூக்ளியோசைட் நியூக்ளியோடைட், வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் அண்ட் எந்த ஃபார்ம் வந்து டிஎன்ஏல இருக்குது. ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். நைட்ரோஜனஸ் பேஸ்னால் என்ன? ஆக்சுவலி நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து 2 டைப்ஸ். ஒன் இஸ் பியூரின் அண்ட் அனதர் ஒன் இஸ் பிரிமிடின். ஸோ பிரிமிடின் வந்து ஒன்லி ஒன் ரிங் ஸ்ட்ரக்சர், 6 மெம்பர்டு ரிங் ஸ்ட்ரக்சர். இது பார்த்திங்கன்னா 2 ரிங் ஸ்ட்ரக்சர். One is 6 membered ring structure fused with imidazole ring. So imidazole ring வந்து 5 membered ring structure. ஸோ 2 ரிங் இருக்கிறது பியூரின், ஒன்லி 1 ரிங் இருக்கிறது பிரிமிடின். இப்போது நமக்கு வந்து பியூரின்லேயே பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் அடினைன் அண்ட் அனதர் ஒன் இஸ் குவானைன். ஸோ அடினைனுக்கும் குவானைனுக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரியலனாலும் பார்த்த உடனே அது பியூரினா பிரிமிடினான்னு டெஃபினட்டாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரீசன் என்னன்னா, பியூரினுக்கு டெஃபினட்டாக 2 ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பிரிமிடினுக்கு ஒரே ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். பிரிமிடின் வந்து 3 டைப்ஸ்: சைட்டோசின், யூராசில், தைமின். ஓகேங்களா? இப்போ நியூக்ளியோசைட்னா என்ன அப்படின்னா, இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் கூட ஒரு சுகர், அதாவது ஒரு கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், அலிகோசாக்கரைட், அது டைப்ஸ் இருக்குது. மோனோசாக்கரைட்னா ஒரு சிங்கிள் சுகர். ஓகேங்களா? அந்த சிங்கிள் சுகரில் வந்து 3 கார்பன், 4 கார்பன், 5 கார்பன், 6 கார்பன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக 5 கார்பன் ரிபோ சுகர் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த 5 கார்பன் ரிபோ சுகர் வித் நைட்ரோஜனஸ் பேஸ் ஆட் ஆகிருந்ததுன்னா அதுதான் நியூக்ளியோசைடு. ஓகேங்களா? அப்போ நியூக்ளியோசைட்னா என்ன அப்படின்னா, டெஃபினட்டாக ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு ரிபோ சுகர் இருக்கும். ஸோ இது இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நியூக்ளியோசைடு. ஓகே, இந்த நியூக்ளியோசைடோட ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் ஆகிருந்தால் அது நியூக்ளியோடைட். ஸோ வித் பாஸ்பேட் நியூக்ளியோடைட், வித்தவுட் பாஸ்பேட் இட் இஸ் நியூக்ளியோசைட். ஓகேங்களா? அப்போது வித் பாஸ்பேட் நியூக்ளியோடைட் வித்தவுட் பாஸ்பேட் குரூப், தட் இஸ் நியூக்ளியோசைட். ஸோ நம்மளோட டிஎன்ஏல எந்த ஃபார்ம் இருக்குது அப்படின்னா நியூக்ளியோடைடு ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ பாஸ்பேட் குரூப் அடிஷ்னலாக ஆகிட்டு தான் அது வந்து நியூக்ளியோடைடு ஃபார்மில் தான் நம்ம டிஎன்ஏல இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த சுகரோட செகண்ட் பொசிஷன் வந்து இந்த பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன் சுகர்ன்றது வந்து இங்கே கார்போஹைட்ரேட், அந்த மோனோசாக்கரைட் யூனிட், 5 கார்பன் ரிபோ சுகரை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது. இந்த ஹைட்ராக்சில் குரூப்பில் இருக்கிற ஆக்சிஜன் டிசோசியேட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அது டிஆக்சி. ஓகேங்களா? ஸோ எந்த பொசிஷனில் வந்து அந்த ஆக்சிஜன் ரிமூவ் ஆகும் அப்படின்னா, அந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப்பில் இருக்கிற ஆக்சிஜன் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அது டிஆக்சி. ஓகேங்களா? அது அடினைனில் இருக்கிற நடக்கலாம், அடினைனில் நடக்கலாம். அது மேபி அடினைனில் நடந்ததுன்னா அது பேர் அடினோசின், டிஆக்சி அடினோசின் பாஸ்பேட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து குவானைல் நடந்ததுன்னா டிஆக்சி குவானோசின்னு சொல்லுவோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சைட்டோசினில் நடந்ததுன்னா சைட்டிடின், டிஆக்சி சைட்டிடின்னு சொல்லுவோம். அது யுராசில் நடந்தால் டிஆக்சி யூரிடின்னு சொல்லுவோம். அது வந்து தைமிடினில் நடந்தது அப்படின்னா டிஆக்சி தைமிடின்னு சொல்லுவோம். ஸோ எந்த நைட்ரோஜனஸ் பேஸில் சுகர் அட்டாச் ஆனாலும் அந்த சுகரில் செகண்ட் பொசிஷனில் ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிருந்ததுனாலும் அதை நம்ம டிஆக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் பொசிஷனில் ஆக்சிஜன் இல்லைனாவே அது டிஆக்சி. ஓகேங்களா? ஸோ பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆகிருந்தது அது நியூக்ளியோடைடு. ஸோ நியூக்ளியோடைடே பார்த்திங்கன்னா அடினோசின் மோனோபாஸ்பேட், அடினோசின் டைபாஸ்பேட், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அப்படின்னா அடினைன்லேயே அது பாஸ்பேட் குரூப் ஒன்று இருந்ததுன்னா அது மோனோபாஸ்பேட்னும், அதே அடினோசினில் வந்து 2 பாஸ்பேட் குரூப் இருந்தால் டைபாஸ்பேட், 3 பாஸ்பேட் இருந்ததுன்னா அது ட்ரைபாஸ்பேட். ஸோ அதே மாதிரி குவானைன்லேயும் குவானோசின் மோனோபாஸ்பேட், டைபாஸ்பேட், ட்ரைபாஸ்பேட். அதே மாதிரி இங்கே சைட்டிடின் மோனோபாஸ்பேட், டைபாஸ்பேட், ட்ரைபாஸ்பேட். ஸோ எல்லாமே வந்து மோனோனா ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும். இப்போது மேஜராக வந்து இந்த டிஎன்ஏல அண்ட் ஆர்என்ஏல
எத்தனை பாஸ்பேட் குரூப் இருக்கிறது டிஎன்ஏல இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மோனோபாஸ்பேட் ஃபார்மில் தான் இந்த அடினோசின், குவானோசின், சைட்டிடின், தைமிடின் அது எல்லாமே பார்த்திங்கன்னா மோனோபாஸ்பேட் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இங்கே வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்திங்களா. இந்த பாண்டு பார்த்திங்கன்னா இந்த நைட்ரோஜனஸ் பேஸுக்கும் இந்த ரிபோஸ் சுகருக்கும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ இந்த பாண்டு பார்த்திங்கன்னா என் கிளைகோசிடிக் பாண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் கிளைகோசிடிக் பாண்ட். அது என்ன என் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்ரோஜனஸ். ஸோ அதுதான் என் கிளைகோசிடிக் பாண்ட். ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ்க்கும் இந்த சுகர் மாலிக்யூலுக்கும் நடுவில் என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்குன்னா என் கிளைகோசிடிக் பாண்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த சுகர் மாலிக்யூலுக்கும் இந்த பாஸ்பேட் குரூப்புக்கும் நடுவில் என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஸோ இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் சுகருக்கும் பாஸ்பேட் குரூப்புக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஸோ இந்த ரெண்டு பாண்டுமே என் கிளைகோசிடிக் பாண்டாக இருக்கலாம், இல்லை பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். இது ரெண்டுமே கோவலன்ட் பாண்ட். ஸோ ரெண்டுமே ஸ்ட்ராங் பாண்டால் பவுண்ட் ஆகி இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், இது செகண்ட் பொசிஷன். இந்த செகண்ட் பொசிஷனில் ஆக்சிஜன் இல்லை. ஸோ இது வந்து டிஆக்சி. ஆக்சுவலி டிஎன்ஏ பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னால் அதுக்கு வந்து ரெண்டு அதாவது அடினைன் வந்து தைமைன் கூட பவுண்ட் ஆகிருக்கும், குவானின் வந்து சைட்டோசினோட பவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த குவானின், இந்த அடினைன் ஆகிட்டோம், குவானின் ஆகிட்டோம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த சுகரோட பவுண்ட் ஆகிருக்குன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த சுகர் எதோட பவுண்ட் ஆகிருக்குன்னா பாஸ்பேட் குரூப்போட பவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாஸ்பேட் குரூப், இந்த சுகர் குரூப், அகெயின் இந்த பாஸ்பேட் குரூப், இந்த சுகர் குரூப், இந்த அகெயின் பாஸ்பேட் குரூப், இந்த சுகர் குரூப். ஸோ இது என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்கெலிட்டனை ஃபார்ம் பண்ணுது, அதாவது பேக் போனை ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்மளுடைய டிஎன்ஏக்கு எது வந்து ஒரு பேக் போன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாஸ்பேட் குரூப்பும் சுகர் குரூப்பும் தான் இதனுடைய பேக் போன். ஸோ இது பார்த்திங்கன்னா அடினைன் பார்த்திங்கன்னா எப்போவுமே யார் கூட பேர் பண்ணுவாங்க அப்படின்னா தைமின் கூட தான் பேர் பண்ணுவாங்க. குவானின் பார்த்திங்கன்னா சைட்டோசின் கூட தான் பேர் பண்ணுவாங்க. யுராசில் வந்து டெஃபினட்டாக அது ஆர்என்ஏல தான் வரும். ஸோ யுராசில்ன்றது ஆர்என்ஏக்குரியது. ஸோ யுராசில் ஆர்என்ஏல மட்டும்தான் வரும். தைமின் வந்து டெஃபினட்டாக டிஎன்ஏல மட்டும்தான் வரும். ஸோ அடினைன் வந்து தைமினோட எங்கே பேர் பண்ணும் அப்படின்னா டிஎன்ஏல தான் பேர் பண்ணும். ஸோ தைமின் டெஃபினட்டாக டிஎன்ஏல மட்டும்தான் வரும். யுராசில் டெஃபினட்டாக ஆர்என்ஏல மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கு நடுவில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. அடினைனுக்கும் தைமினுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பாண்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்திங்களா. குவானினுக்கும் சைட்டோசினுக்கும் நடுவில் 3 பாண்ட் இருக்குது. இப்போது இந்த அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டு என்ன பாண்ட்? நான் ஆல்ரெடி வந்து கிளைகோசிடிக் பாண்டு, என் கிளைகோசிடிக் பாண்டு பற்றி சொல்லியிருக்கேன். அது வந்து கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் சொல்லியிருக்கேன், அதுவும் கோவலன்ட் பாண்ட் சொல்லியிருக்கேன். இது ரெண்டும் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் 2 பாண்ட் இருக்குது. அந்த 2 பாண்ட் என்ன பாண்ட் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் வீக் பாண்ட் கம்பேர்ட் டு கோவலன்ட் பாண்ட். ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்டு தான் அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் இருக்குது. அதே மாதிரி குவானினுக்கும் சைட்டோசினுக்கும் நடுவில் 3 பாண்ட் இருக்குது. அந்த 3 பாண்டுமே ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ ஹைட்ரஜன் பாண்டுனாவே அது ஒரு அட்ராக்ஷன் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்படி தான் வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படி தான் பேக் போன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. டிஎன்ஏவோட பேக் போன் பாஸ்பேட் குரூப் அண்ட் சுகர் குரூப். பாஸ்பேட் குரூப் சுகர் குரூப்னா ஆல்டர்னேட்டிவாக இந்த பாஸ்பேட் குரூப்பும் சுகர் குரூப்பும் தான் இந்த டிஎன்ஏக்கு ஃபார்ம் பண்ணது பேக் போன். டிஎன்ஏ பார்த்திங்கன்னா டபுள் ஹிலிக்ஸ், அதுக்கு 2 ஹிலிக்ஸ் இருக்குது. அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட், அது வந்து 2 இருக்கும், 2 ஸ்டாண்ட் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிங்கிள் ஸ்டாண்ட் மட்டும்தான். இது யார் கூடவும் பேரெல்லாம் பண்ணாது. இங்கே பார்த்திங்கன்னா குவானின் இருக்குது, சைட்டோசின் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யார் கூடவும் வந்து பேரெல்லாம் பண்ணாது. இது தனியாக தான் இருக்கும். ஓகேங்களா. நான் இங்கே சொன்னேன் பாருங்கள், அங்கே சொன்னேன் இல்லையா தைமின் வந்து டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கணும். அப்போ இங்கே பாருங்கள் யுராசில் வந்து ஆர்என்ஏல மட்டும்தான் இந்த யுராசில் இருக்கும். இது வந்து சிங்கிள் ஹீலிக்ஸ். ஸோ சிங்கிள் ஹீலிக்ஸ் இருந்தால் அது ஆர்என்ஏ, டபுள் ஹீலிக்ஸ் இருந்தால் அது டிஎன்ஏ.